ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க. ஜானகி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. சீனுவும் நம்ம மாயாவும் சேர்ந்து வாழணும். பத்மா கிட்ட முன்னாடியே கேட்டதாக சீனு வந்து மாயா கிட்ட சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஜானகி அம்மா வந்து கேட்டுறாங்க. அப்படியா? இவங்களே மனசு விட்டு கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலன்னா தப்பாயிடும். பத்மா என்றைக்குமே அந்த அபிப்பிராயத்திலே இருக்க மாட்டா. சரி நம்மளே வந்து அத்தைக்கிட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. நம்ம பத்மா, பார்வதி இவங்க எல்லாரும் காய்கறியை வந்து நறுக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி சொல்லாத, அப்புறம் இன்னும் 2, 3 வேலையும் சேர்த்து கொடுத்துட போகிறாங்க. நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக தெரியுமா? இங்கே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ தான் ஹாலில் வச்சு தான் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து பேசுவாங்க. அதை கேட்டால் தான் நம்மளால் தடுக்க முடியும். அண்ணி இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சூழ்ச்சி இருக்கா? அதுவே உனக்கு தெரியலையா? அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஜானகி அம்மா யதார்த்தமாக அவங்க அத்தை முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சொல்லு ஜானகி, என்ன விஷயம்? பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே ஜானகி ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேச வராங்க. என்ன ஏதுன்னு கேட்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சீனுக்கும் மாயாக்கும் நல்லபடியாக வாழ்க்கையை ஆரம்பித்து வைக்கணும்ல, அதுக்கான நேரத்தை வந்து பார்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நம்ம ஒருத்தரை வந்து வர சொல்லுவோம் அப்படின்னு நம்ம ரமணி பாட்டி வந்து பச்சை கொடி காட்டிடுறாங்க அந்த இடத்துல. இது நம்ம மாயாக்கும் சீனுக்கும் தெரியாது. அப்படியே மாடிக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி. உங்கள் விஷயமா வந்து பேசிட்டேன். என்ன அத்தை, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சீனு வந்து கேட்கும்போது, உங்களுக்கு ஒருத்தரை வர சொல்லி நல்ல நாள் பார்க்க சொல்லியாச்சு. சீனு இப்போ சந்தோஷம் தானே? அதையே அத்தை என்கிட்ட கேட்குறீங்க? சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகமாக இருக்காங்க 2 பேரும். நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சாரு கேட்ட உடனே, என்ன செய்ய போகிறீங்க எனக்கு வரக்கூடிய கோவத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தானே ஒருத்தர் வர சொல்லியிருக்காங்க. நம்ம அவருக்கு பைசா கொடுத்து எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலோட வாசலாக வந்து நிற்கிறாங்க 3 வில்லிகளும். அப்பன்னு பார்த்து அவங்க வரப்ப யதார்த்தமாக வந்து மாயா இது எல்லாத்தையும் வந்து பால்கனியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்க 3 பேரும் நின்றுக்கிட்டே இருக்காங்க? இவங்க இங்கே நின்றுக்கிட்டு இருந்தால் சரி வராதே அப்படின்னு சொல்லி மாயா வந்து அல்டிமேட்டாக யோசிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு 500 ரூபா பணத்தை கொடுத்து, நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன, நான் பையனோட அம்மா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து உள்ளே வந்து உட்காடுறாங்க. சீனுவோட புக்கை எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே சீனோட புக்கை வந்து எடுக்கிறாங்க. இவர் பெரிய ஆள், இவர் குறித்து கொடுத்தாருன்னா எல்லாமே நல்லதாக தான் அமையும். நேரத்தை பார்ப்போம் என்றைக்கு அமையுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி வந்து திட்டம்லாம் போட்டுட்டு அவங்களும் கீழே இறங்கி வராங்க. அவங்க ஜாதகம் புக்கை எடுத்துகிட்டு ஜாதகம் புக்கில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாங்க. அது சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. அப்படியே கீழே இறங்கி வராங்க. சீனு வந்து தரையிலேயே நிற்க முடியல. அந்த இடத்துல மாயா பக்கத்தில் நின்றுக்கிட்டு, என்ன மாயா அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகமாக பேசும்போது, சரிடா சரிடா கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சீனுக்கு ஆதரவாக வந்து மாயா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நிதானமாக பொறுமையாக பார்த்து என்ன இருக்குது என்ன இல்லை அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஜோசியர்கிட்ட வந்து பத்மாவும் பார்வதியும் பேசுகிறாங்க. என் பையனுக்கு நல்லபடியாக வந்து வாழ்க்கையை அமைச்சு வைக்கணும், அவனே ஒரு வாட்டி வந்து கேட்டுட்டான், அதனால தான் இப்போ இதுக்கு எல்லாருக்கும் சம்மதிக்கிறோம், சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி பார்த்து சொல்கிறம்மான்னு சொல்லி அந்த இடத்துல சோழியை உருட்டி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் புக்கை பிரட்டி பார்க்குறாங்க. விரல்லையே வந்து கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எத்தனை வாட்டி வந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சாலும் நான் அதுக்கு விட மாட்டேன். இவரை வச்சே நான் அதுக்கு வேறு ஒரு முடிவு வந்து கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து பத்மா பார்வதி வந்து யோசிக்கிறப்ப, அத்தை இங்கே இன்னும் ஆட்டமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே ஜெயிக்கிறத பற்றி யோசிச்சா என்னத்தை நீங்கள் காமெடி பண்ணுறீங்களா? சொல்லுங்கள் ஜோசியரே அப்படின்னு சொல்லி சிவராமன்லேருந்து எல்லாரும் கேட்ட உடனே, சீனுவோட நேரத்துக்கு 2 மாதத்துக்கு எதுவுமே வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கே ஒன்றும் புரியல. அப்பாடா நம்ம சொன்ன மாதிரியே வந்து சொல்லிட்டாரு, இனிமேட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அதுக்கு தான் சீனு அவசரப்படாதன்னு சொன்னேன். என்ன அத்தை சொல்கிறீங்க, கல்யாணம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மாயா பாடம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொல்கிறேம்மா எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியுது, அதனால பேசுகிறேன். கல்யாணங்கிறது சீனுவை மட்டும் பொறுத்த மாதிரி இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏன் ஜாதகமும் சீனு ஜாதகமும் சேர்ந்து தான் 2 பேருக்கும் நல்லது கெட்டதுன்னா அது ஒரே ஜாதகம் தான், ஏன் ஜாதகத்தையும் பார்த்து சொல்லட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே மாயா வந்து அவங்க ஜாதகத்தை வந்து கொடுக்குறாங்க. என்ன மாயா இப்படி ஆயிடுச்சு, இரு இப்போ தலைகீழாக வந்து சொல்லுவாங்க பாரு அப்படின்னு சொன்னோன்னே பேப்பரை வந்து புக்கை வந்து பெரட்டுறாங்க. ஜோசியரே நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், இப்போ என்ன மாயாவுக்கு நல்ல ராசியாக இருந்துச்சுன்னா
இந்த விஷயத்த வந்து உடனே வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல பத்மாவும் வாக்குறுதி கொடுத்துட்றாங்க. அத்தையே சொல்லிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே, அவர் பக்கம் வந்து பார்த்த உடனே 2000 3000 பணம் இருக்குது. அதை வந்து பார்த்துட்றாங்க. பக்கத்தில் வந்து மஞ்சப்பை வந்து இருக்குது. அதில் லைட்டாக வந்து தள்ளி விட்டுட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. மாயாவோட நேரத்துக்கு இன்னைக்கே நல்ல நாளாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கே இந்த நிகழ்ச்சியை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சீனு கால் வந்து தரையிலே இல்லை. அப்படியே குதிக்கிறாப்புல. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சீனு இப்போ உனக்கு சந்தோஷமா? என்னது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஒன்று சொன்னீங்க. இப்போ என்ன வேற ஒன்று சொல்கிறீங்கன்னு பத்மாவும் பார்வதியும் கேட்குறப்ப, என்ன சொல்லுதோ அதை தானம்மா சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு புக்கு கொடுத்தீங்க. அந்த புக்கில் அது சொன்னுச்சு. அது எல்லாம் உண்மைதான். இப்போ உங்களை விட இந்த புக்கு ரொம்ப சூப்பரான புக்காக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் இவர் சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் சீனுவும் அங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் வந்து தள்ளி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இவர் அப்படியே வந்து காரியத்தையே வந்து சொதப்பிட்டாரு. என்ன ஏதுன்னு கேட்கலான்னு போனப்ப, நீங்கள் ரூ. 500 குடுத்தீங்க. ஆனா அந்த பொண்ணு புக்ல எவ்வளோ தெரியுமா வச்சு குடுத்தா? ரூ. 3000 வச்சு குடுத்துருக்கா. யாருக்கு நான் விசுவாசியா வந்து நடந்துப்பேன்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. என்னது? அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? மாயாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்ன பண்ணலாம்? நம்ப பூச்சட்டிய வச்சு திட்டம் போட வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி அண்ணிக்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். நம்பளே பார்த்துக்கலான்னு பார்வதியும், சாருவும் இத வந்து ரகசியமா வந்து திட்டம் போடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாயா வந்து எதார்த்தமா வந்து நிக்கிறப்ப, இவங்க 2 பேரும் பால்கனியில நின்னுகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "என்னடா நீங்க 2 பேரும் என்ன விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு அந்த இடத்துல பத்மா வந்து கேட்குறாங்க. "என்னத்த சொல்றீங்க? பெரியவங்க சொன்னா எல்லாம் வந்து சொல் பேச்சு கேட்கணும். இங்க வாடா." சீனு என்னடா மாயா உன் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கையை பிடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்குன்னு பால்கனி நின்றுக்கிட்டா இப்படி பண்ணுவீங்க, தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிற்கும்போது கரெக்டாக மாயா கீழே தான் இருக்கா, நம்ம வேலையை ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்க. இதை பார்த்தா என்னது வாய்ஸ் வித்தியாசமாக கேட்குது, நம்ம சாதிச்சிட்டோங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்வதியும் சாருமதியும். எட்டி பார்த்தா அந்த இடத்துல இவ்வளோ நேரம் மாயா தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ இவங்க தள்ளி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்வதி இருந்திருக்காங்க. செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் செம்மையாக வந்து கத்துறாங்க. உடனே வீட்டுக்குள்ள வந்து அழைச்சிட்டு வந்து போகிறாங்க. நம்ம சீனுவும் மாயாவும், "பாத்தியா பெரியவங்க சொன்னா சாமியே சொன்ன மாரின்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாம் உண்மைதான் போல. நம்ம நின்றுக்க வேண்டியது." "ஆமா மாயா, நீ இருந்திருந்தா என்ன ஆகுறது? நமக்காக தான் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அம்மா வந்து ஒவ்வொரு செகண்டும் யோசிக்கிறாங்கன்னு" சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அட பாவிங்களா! என்ன வச்சு காமெடி பண்ணிட்டீங்களாங்கிற மாரி பார்வதியும் பத்மாவும் யோசிக்கிறாங்க.